வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு தான். அதாவது நம்முடைய யூடியூப் சேனல்ல சில வீடியோஸ நம்ம எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஏன் அப்படின்னா, யூடியூப் கைட்லைன்ஸ் படி இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம இதுல வைக்க முடியாது, அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸ் குடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, எல்லா வீடியோஸையுமே Spotifyல அப்லோட் பண்ணியிருக்கோம். பயப்படாதீங்க. இந்த வீடியோஸ எடுத்த உடனே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் மெசேஜஸ் போட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இதன் மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எவ்ளோ பேரு நம்ம சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மனச ரொம்பவே நெகிழ வச்சுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேரு என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, மேம் எங்களுக்கு எங்களுடைய ஓய்வு நேரங்கள உங்கள் குரல் தான் நிரப்புது அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் இன்னும் எமோஷனலாலாம் நிறைய நிறைய சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா அடுத்த வீடியோல நான் அத பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல உள்ளங்கள நம்ம சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது, அம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயப்படாதீங்க. எல்லா வீடியோஸும் Spotifyல நிச்சயமா நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். அந்த வேலைய நாங்க செய்ய ஆரம்பிச்சுட்டோம். அந்த லிங்க்க கூட நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமா தொடர்ந்து உங்களுடைய அன்பையும், ஆதரவையும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, Spotifyல இருக்கு. தேவைப்படுறவங்க டிஎம் பண்ணுங்க. தேவைப்படுறவங்க மெசேஜஸ் போடுங்க. நிச்சயமா நான் ரிப்ளை பண்ணுவேன். Spotify லிங்க் கூட நான் உங்களுக்கு குடுப்பேன். இந்த வீடியோக்கு கீழ கூட நான் உங்களுக்கு Spotify லிங்க்க குடுக்குறேன். கேளுங்க, சந்தோஷமா இருங்க. அதுவும் குறிப்பா நாவல், அதாவது வேள்பாரி, பொன்னியின் செல்வன் இதெல்லாம் கேட்கிறவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு சொல்றதுக்கு. அந்த வார்த்தைகள் எல்லாமே அதாவது நம்மலாம் நேர்ல பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. என்னுடைய குரல நீங்க கேட்கிறீங்க. அவ்வளவுதான். வேற எந்த இதுவுமே கிடையாது. ஆனாலும் ஏதோ ஒரு எமோஷனல் அட்டாச்மென்ட் அண்ட் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும். நிறைய பேசுவோம். தொடர்ந்து கேளுங்க. உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. சில பேர் இங்கிலீஷ் நாவல காப்பிரைட்ஸ் இல்லாத சில இங்கிலீஷ் நாவல்ஸ் நீங்க தமிழ் படுத்தி, இல்ல தமிழ்ல இருக்கும். அத வாசிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா வாசிக்கலாம். உங்களுக்கு தெரிந்த காப்பிரைட்ஸ் இல்லாத சில புத்தகங்கள எனக்கு நீங்க சஜெஸ்ட் பண்ணலாம். நிச்சயமா இங்கிலீஷ் புக்ஸ் தமிழ்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அத வாசிக்கலாம். வேற எந்த சஜஷன்னாலும் நீங்க குடுக்கலாம். சில பேருடைய வார்த்தைகள், சில பேருடைய வாழ்த்துக்கள், சில பேருடைய ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது, இவங்களெல்லாம் என்னைக்காவது நேர்ல பார்த்துட முடியுமா? அப்படிங்கிற ஒரு ஆவல் எனக்கு இன்னைக்கு வந்தது. ஏன்னா அத்துணை மெசேஜஸ், அவ்வளவு வாழ்த்துக்கள், அவ்வளவு ஆசீர்வாதங்கள் பெரியவங்க கிட்ட இருந்து. இதெல்லாம் பார்க்கும்போது அன்னை பராசக்தியின் திருவருள் அப்படின்றது எவ்வளவு பெருசு அப்படிங்கறத நான் இன்னைக்கு புரிஞ்சுட்டேன். நிச்சயமா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம எல்லாருமே சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இன்னைக்கு வந்தது. மீட் பண்ணலாம், நாவல்களை பத்தி பேசலாம். இன்னும் சொல்ல போனா அன்னை பராசக்தியின் திருவருளால் அடியேன் எழுதிய சில புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகங்களையும் நான் வாசிக்கிறேன். நீங்க கேளுங்க. வீடியோவா போடலாமா அப்படின்னு சொல்லி கூட நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். பார்க்கலாம். நிச்சயமா அதையும் நீங்க கேளுங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். இறைவனின் திருக்கருணையினால் நாம் எல்லோரும் சந்திக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக நான் மகிழ்ச்சி அடைவேன். சின்ன குழந்தைங்க கூட இந்த நாவலை கேட்கறாங்க அப்படின்னும் போது, அதே மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க, ஜிம்ல, அதாவது அவங்க போகக்கூடிய ஜிம்ல அடியேனின் குரலில் இருக்கக்கூடிய அந்த ஒலி புத்தகங்களை எல்லாமே ஒலிக்க செய்து எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எத்துணை பாக்கியம் செய்திருந்தால் கிடைக்கும் அப்படிங்கறதான் நான் இந்த நேரத்துல சொல்ல விரும்புறேன். அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தர், மேம் உங்களுடைய குரல் அப்படின்றதுக்காகவே வேள்பாரியை நான் 16 தடவை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு தடவை அந்த நாவலை முழுக்க கேட்கறதே எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அத்துணை முறை அவர் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நெகிழ்ச்சியா இருக்கு. அதே போல நானும் என்னுடைய கணவரும் தினம்தோறும், அதாவது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆடியோல ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டு தான் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பதி சொல்லும் பொழுது, அந்த இடத்துலயும் நான் ரொம்பவே நெகிழ்ந்து போனேன். அதே போல என்னுடைய தாய் உங்களுடைய குரலை கேட்டுத்தான் காலையில எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது
அது ஒரு விதத்துல வந்து நெகிழ்ச்சிய குடுக்குது. இது எல்லாமே வந்து அ கடவுள் கொடுத்த, முக்கியமா அன்னை பராசக்தி கொடுத்த ஒரு மிக பெரும் வரம் அப்படின்னு தான் நான் வந்து இந்த நேரத்துல உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்ல விரும்புறேன். சில பேருடைய எழுத்துக்கள் எல்லாம் வந்து என்னுடைய ஆம் கண்கள்ல வந்து கண்ணீர் வர அளவுக்கு இருந்தது. அதாவது வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு சொன்னா, நான் தனிமையில இருக்கேன். அதாவது வெளிநாட்டுல நான் தனிமையில இருக்கேன் மேம். உங்களுடைய குரலை கேட்டதுக்கு அப்புறமா வந்து, என் கூட வந்து யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆவுது. அதாவது நான் குடும்பத்தோட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆவுது. அப்படின்லாம் சொல்லும் பொழுது, அதே மாதிரி வந்து ஒரு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, காலையிலே நான் வந்து வாக்கிங் போகும்போது, உங்களுடைய ராமாயணம், அதாவது ராஜாஜி தான் எழுதினாரு அந்த ராமாயணம். உங்களுடைய குரல்ல அந்த ராமாயணத்த கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நாள வந்து நான் ரொம்ப புத்துணர்ச்சியோடு ஆரம்பிக்கிறேன். அப்படியெல்லாம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய, நிறைய, நிறைய பேசுவோம் தொடர்ந்து. ஆம் பார்க்கலாம். கடவுளின் கருணையும், காலமும் கூடி வரும்போது, ஆ ஏதோ ஒரு இடத்தில் நாம் அனைவரும் சந்திக்கும்படியான ஒரு நிகழ்வு நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து உங்களுடைய அன்பையும், ஆதரவையும், ஆசீர்வாதங்களையும் தாருங்கள் என்று சொல்லி, அன்னை பராசக்தியின் திருவருளால் இன்னும் நாம் தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு செய்றேன். மறக்காம Spotifyல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போல நம்முடைய YouTube சேனலையும் தொடர்ந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து சொல்லுங்க. நிறைய நல்ல விஷயங்கள தான் இன்னும் நம்ம YouTubeல போட போறோம். அதாவது வீடியோவாக. அதனால நீங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். அதாவது ஆன்மீக தகவல்கள் இருக்கும், அ பொது அறிவு தகவல்கள் இருக்கும். எல்லாமே அதே பிளேலிஸ்ட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, வீடியோல வரப்போறேன். அவ்வளவுதாங்க விஷயம். ஆ சோ ஆ எல்லாமே நல்லபடியா நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் விரைவில். நன்றி, வணக்கம்.